மதிர விசில் பறக்கவே. எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டாங்க. ஓகே. நாங்கள் 2 பேர் மேட்ரிமோனியில் தான் பார்த்தோம். எனக்கு ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து அவங்கள்ட்ட இருந்து வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்குமே அவங்களோட ப்ரொஃபைல் பார்க்கும் போது பேர் சுப்பிரமணியன் இருந்ததுனால நான் முருகர் பக்தர். ஸோ பேசிக்காகவே அந்த பேர் இருந்ததுனால எனக்கு கனெக்ட் ஆனிச்சு, எனக்குள்ள ஒரு வைப் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்பர் ஷேர் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் 2 பேருக்குமே பிடிச்சிருந்துச்சு. தென் ஹாரோஸ்கோப் அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஜாலியாக டாக் அந்த மாதிரிலாம் போணுச்சு. தென் அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் பண்ணுறப்ப தான் நிறைய எங்களுக்குள்ள லவ் ஸ்டோரிஸ் அதெல்லாம் நிறைய, அது பேசிக்காகவே வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்குலாம் தெரியாது இது வந்து அரேஞ்ச் மேரேஜா இல்லை லவ் மேரேஜா. பிகாஸ் எங்களுக்கு பார்க்கும்போது அது பியூர்லி லவ் மேரேஜ்ன்ற மாதிரி தான் தோணும். ஸோ எனக்கு அது வேர்ட்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இஸ் மை லவ், ரொம்ப பிடிக்கும். ஸ்டோரியில கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சும்மா 5 மினிட்ஸ் டக்குன்னு எடுத்துடலாம். நான் சொல்லிட்டேன். என்ன சார் தெரியும்? சும்மா இந்த மாதிரி வந்து எப்படி நீங்க பாத்தீங்க? நாங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்குது. ஸோ வந்து ஒரு 1 வீக்ல மீட் பண்ணோம் நேர்ல வந்து. பரவாயில்ல இருக்கட்டும், ஒன்று நம்ம தானே இருக்கும் போது 1 வீக்ல மீட் பண்ணோம். ஃபோன்ல பேசிட்டு அப்புறம் 3 டேஸ்க்கு அப்புறம் ஃபோன்ல பேசணும், மெசேஜ் பண்ணிட்டு அப்புறம் 1 வீக்ல மீட் பண்ணோம், நேர்ல மீட் பண்ணோம். காமன் பிளேஸ்ல கூட மீட் பண்ணோம். ஏதெல்லாம் சொல்றேன் இல்ல, வீட்டுல வீலாம் பார்க்க மாட்டாங்க, பரவாயில்ல நம்ம கிட்ட தானே இருக்கும். ஆமா, காமன் பிளேஸ் மீட் பண்ணோம். 2 பேரும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பார்த்தோம், பிடிச்சிருந்துச்சு. நான் சொல்லியிருக்கேன்ல. இல்ல ஆக்சுவலா இவங்க நார்மலா மேக்கப் போட்டு இருக்கிறதோட எனக்கு நார்மல் ஃபேஸ் தான். ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு. அந்த ஒரு ப்ளசன்ட் ஃபேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் இவங்க நெயில மீட் பண்ணும்போதுமே சொன்னேன், இதை நீங்க மேக்கப் இல்லாம நீங்க நார்மலாவே வந்திருக்கலாம், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் சொன்னேன். அந்த ப்ளசன்ட் ஃபேஸ்காண்டி தான் நான் இதுதான் அழகுல மயங்க. தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் நானே தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் நானே தங்கப்பூவே ஒரு தேவதை வந்தது என் வழிதானே. போட்டதை பார்த்தது எல்லாம் இருந்ததை விட ஃபஸ்ட் டைம் பார்த்து பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பேசி பார்த்தோம், அப்படி வேவ்லென்த் எப்படி செட் ஆகுது 2 பேர்த்துக்கும் அதுங்கிற மாதிரி.
மோரோவர் 2 பேர் ஜேர்னி எல்லாம் ஒன்றா தான் இருந்துச்சு. இது வரைக்கும் பாஸ்ட்லேருந்து வந்தது ப்ளஸ் கரண்ட் இருக்கிறது எல்லாமே இண்டிவிஜுவலாக எல்லாமே ஹேண்டில் பண்ணது எல்லாமே 100% 200% நல்லாவே மேட்ச் ஆச்சு. ஸோ மேட்ச் ஆனதுனால எனக்கு ரொம்ப அதுக்கு இன்னும் அட்ராக்ஷன் ரொம்ப 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 பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. உயிரே நீதானே நான் வாழும் தனி உலகு பழகி உயிரோட உயிரான பிரியாது இனிமே போகும் தூரம் இதமா நீயும் நானும் பரந்த யவனமா நீ கிடைச்ச மறுநொடிய பண்ணது வீட்டில் உன்னோட எனக்காண்டி பேசி கன்வின்ஸ் பண்ணி நிறைய விஷயம் பேசுறது வந்து எனக்காண்டி இவங்க நிறையவே பண்ணியிருக்காங்க. வீட்டில் அவங்க பேரண்ட்ஸோட சண்டை போட்டுருக்காங்க நிறைய விஷயத்துக்கு. எனக்காண்டி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இல்லை நான் சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எனக்காண்டி நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து நான் எனக்கு இதில் சொல்லலாம் ஒரு 3 to 4 இயர்ஸாக பார்த்துட்டு இருந்தாங்க. இத்தனை வருஷம் லேட்டாக அப்புறம் கிடச்சது வந்து எனக்கு ஒரு பொக்கிஷன் கிடைச்ச மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. இது இத்தனை வருஷம் கழிச்சு கிடச்சினாலும் லவ் யூ. லவ் யூ. ஆக்சுவலா இவங்க வந்த உடனே தான் வீடியோ நல்லா வந்திருக்குல்ல. இவ்வளவு நேரம் வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னே தடுமாறிட்டேன். அவ்வளவு சூப்பரா பேசிட்டீங்க.